எனக்கு உங்களை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்றா. ஆமா, நீ அந்த பாப்பா அம்மா இல்லாத குழந்தைன்னு வேற சொல்றீங்க. அவங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கா? ஆஹா இல்ல ஷாலினி, இதோ இங்க பக்கத்துலதான். அப்புறம் என்ன, சிரமம் பார்க்காம போயிட்டு வந்துருங்க. இல்ல சிரமத்துக்காக இல்ல. ஷாலினி நீயும் கூட வரியா? நான் வரேன் நீ, நான் ரெடி. எனக்கும் அந்த குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் இருக்கும். சரி, அப்போ அத்தை கிட்ட சொல்லிட்டு போலாம். சரி வாங்க நீ. அத்தை சொல்லுதானோ? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற ரெகுலர் சவாரியில ஒரு குழந்தை இருக்கா. அவளுக்கு 8 வயசுதான் இருக்கும். அவளுக்கு நிலான பேரு. என்கிட்ட எப்பவுமே பாசமாவே இருப்பாத்த. இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இருந்ததுனால சாயந்தரம் அவள ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண போல. அவ பாட்டியோட தான் இருக்கா. அம்மா இல்லாத குழந்தை வேற. அவ பாட்டி கூட எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. நான் போய் ஒரு 8 அவளை பாத்துட்டு அவளுக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு வரவா? இப்ப போணுமா? ஆமாத்த, இங்க பக்கத்துலதான் அவங்க வீடு. ஷாலினி கூட வரேன்னு சொன்னா. நாங்க 2 பேரும் போய் பாத்துட்டு உடனே வந்துடுறோம் அத்தை. இவனா ஊரை விட்டு குழந்தைக்கு சோறு விட்டணும்னு சொல்லிட்டு போறா. அதுவும் அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. ஹலோ இவா, நான் சௌந்தர்யா பேசுறேன். சொல்லு குட்டிமா. இவா, எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நாளைக்கு மறுநாள் கோயில்ல வச்சு கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. இவா, என்ன அமைதியா இருக்க? குட்டிமா, நான் தான் சொன்னல, நீ எதுக்குமே கவலைப்படாத. அப்புறம் எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்ன பண்றது இதுவா? எங்க வீட்ல மும்மரமா கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத குட்டிமா. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு மிட் நைட்ல உங்க ஏரியாவுல நான் கார்ல வரேன். உங்க வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ வெளியில வந்துரு. அவங்க என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதே நாள் அதே முகூர்த்தத்துல வேற ஒரு கோயில்ல அதான் வரேன்னு சொல்றல. நீ தைரியமா இரு. சரி சரி, நீ திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்ணிடாத, சரியா? ஓகே குட்டிமா, ஹாய் திவா, வைக்கிறேன். பாய். நாளைக்கு நைட் அவளை கடத்துறோம். பாம்பே காரனுக்கு அவளை கை